கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 3:8 வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மக்கிட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மக்கிட்ட விரும்பி ஒரு கனியை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். டெய்லி எதிர்பார்க்கிறார். ஆமேன். அது என்ன கனி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ஆமேன். அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் கர்த்தர்கிட்ட நம்ம திரும்பும்போது கர்த்தருக்கு ஒரு கனி கொடுக்குறோம். அவர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். மனம் திரும்புதல் அப்படின்னா என்னென்னா, நம்முடைய இருதயம் அவரை நோக்கி ஒவ்வொரு காரியத்திலையும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் நம்முடைய இருதயம் அவரை நோக்கி திரும்பணும் அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதாவது நம்ம எந்த தவறான பாதையில் இருந்தாலும், வழி விலகி கொண்டிருந்தாலும், இல்லை ஆண்டவரை விட்டு தூரம் போய் கொண்டிருந்தாலும், சில எல்லைகளில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம இடத்துல காணப்பட்டாலும், அது எல்லாவற்றிலையுமே ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு மனம் திரும்புதல். நம்முடைய இருதயம் அவரை நோக்கி திரும்பணும் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமேன். அவரை விட்டு தூரமாக நம்முடைய இருதயம் இருக்கிறத அவர் என்ன செய்யலை? விரும்பலை. நம்முடைய மனம் அவரோடு ஒத்திருக்கணும், அவர்கிட்ட திரும்பணும், அவரோடு இசைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதனால் இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னைக்கு அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லா காரியங்கள்லையும் மனம் திரும்புவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் நோக்கியும் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். அதனால் இன்னைக்கு நம்முடைய இருதயம் அவரிடமாக திரும்பட்டும். முழு மனதோடு கூட அவரிடமாக திரும்புவோம். எல்லா காரியங்கள்லையும் நம்ம எந்த தவறை செய்திருந்தாலும், எவ்வளோ தூரமாக அவரை விட்டு விலகி போயிருந்தாலும், அவர் நமக்காக காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம மனம் திரும்பி அவர்கிட்ட திரும்ப வரணும், திரும்ப அவரோடு இசைந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு இளைய குமாரன் தகப்பனை விட்டு போய்விட்ட பொழுது அந்த இளைய குமாரனுக்காக அந்த தகப்பனுடைய இருதயம் காத்து கொண்டிருந்ததோ, அதே போல் நமக்காக நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம மனம் திரும்பி அவர்கிட்ட வரணும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அதனால் இன்றைக்கு நம்ம ஆண்டவரோடு சேருவதற்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்முடைய எல்லா காரியங்கள்லையும் நம்ம எதிலெல்லாம் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறோமோ, எதிலெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறோமோ, அப்படிப்பட்ட எல்லைகளிலிருந்து நாம் மனம் திரும்பி ஆண்டவரோடு நம்முடைய இருதயம் ஒன்றாகட்டும். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெருக பண்ணுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி இளையகுமாரன் திரும்பி வந்தபோது அந்த இளையகுமாரனுக்காக தகப்பன் எவ்வளோ காரியங்களை செய்தார். முத்திரை மோதிரத்தை கொடுத்தார், ஒரு ஆட்டை அடித்து கொண்டாடினார். அதே போல தான் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி அவரோடு ஒப்புரவாகி அவர்கிட்ட சேரும்போது அவர் நமக்காக விசேஷித்த ஆசீர்வாதங்களையும் ஆச்சரியங்களையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் நாம் டெய்லி மனம் திரும்புவோம், டெய்லி ஆண்டவருடைய அன்பை ருசிப்போம். இன்னொன்று, நம்ம மனம் திரும்ப தான் ஆண்டவருடைய அன்பை நம்மளால் அதிகமாக என்ன செய்ய முடியும்னா ருசிக்க முடியும். எப்படி இந்த இளையகுமாரன் திரும்பி வரும்போது இப்படிப்பட்ட ஒரு அன்பு தனக்கு கிடைக்கும்னு அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். ஆனால் தகப்பன் அவ்வளோ அன்பை அந்த இளையகுமார் இடத்துல காண்பித்து நம்மளால் பார்க்க முடியும். அதனால் மனம் திரும்புகிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்புவதற்காக, நான் மனம் திரும்புறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை சந்தோஷப்படுத்துவோம். அவர் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் மனம் திரும்பி உம்மோடு ஒப்புரவாகி உம்மோடு சேர்ந்து அப்பா உம்மை சந்தோஷப்படுத்தி உம்மோடு பயணிக்க தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுத்தருளுவீராக. இது அப்படியே செய்ய போகிற உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.